ஸ்கிரீன்ல தெரிய சம படிங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 27√3 அதாவது 27√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ABCD கொடுத்துருக்காங்க. 6√3 6 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 3√3 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மெயினாக கொஸ்டின் வந்து நல்லா படிச்சு பார்க்கணும். ஸோ சமபக்க முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா வேணும். ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். சுற்றளவுக்கு வந்து 3 × A, பரப்பளவுக்கு வந்து √3/4 × A², ஹைட்டுக்கு வந்து √3/2 × A. ஸோ நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது உயரம் தான். நமக்கு பரப்பளவு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஹைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பரப்பளவுக்கான ஃபார்முலா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. √3/4 × A² = 27√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ A²லேருந்து ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம A² ஃபர்ஸ்ட் இருக்குது, அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியில் அந்த கொண்டு போகலாம். 27 × √3 மேலே இருக்க √3 இங்கே இந்த பக்கம் வந்தால் கீழே போயிடும், டிவைடட் பை போயிடும். ஸோ இந்த பக்கம் 4 வந்து டிவைட்லேருந்து மல்டிபிளுக்கு வந்துடும் மேலே. ஸோ இப்போ √3 கேன்சல் பண்ணால் 27 × 4 தான் பேலன்ஸ் இருக்குது. 27 × 4 108 A². இப்போ ஏவோட வேலையை கண்டுபிடிக்கணும்னா √108ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம 108 வந்து உள்ள முழுசாக பிரிக்க முடியாது. அதனால் முழு வர்க்க எண் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில். ஸோ 2 4 4ன்னு பிரித்து ஆல்ரெடி 27 வந்துடும். 27 பிரிக்க முடியாது. அடுத்தது 4 16 5 25 6 36. ஸோ 36 × 3 அப்படிங்கிறது வந்து பிரிக்கலாம் முழு வர்க்கம். 36 6 வெளியே எடுத்துடலாம். ரூட்லேருந்து வெளியே இருக்கும்போது √3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஏவுடைய வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஹைட்டுடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? √3 உயரம். உயரத்துக்கான ஃபார்முலா √3/2 × A. இதில் ஏவை சப்ஸ்டிட் பண்ணலாமா? √3/2 × 6 × √3ன்னு வரும். அதாவது √3 × √3 × 6/2ன்னு வரும். ஸோ √3 வந்து 3 ஆயிரும். × 6/2 4 × 2 3 × 6ன்னு அடிச்சிடலாம். 3 × 3 = 9 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய ஹைட்டு. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ கைஸ் சம்மு சின்னதாக தான் இருக்கும். நம்ம கண்டிப்பாக அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலைன்னா இந்த சம்மை நம்ம தொடவே முடியாது. ஸோ ஃபார்முலா நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த ஃபார்முலா வந்து நமக்கு மைண்டில் நிற்கும். ஆல் தி பெஸ்ட்.